சிவா, அங்க பாரு. டேய் மூர்த்தி, அந்த முருகன் பையன் எப்ப பார்த்தாலும் நம்ம தங்கச்சி பின்னாடி சுத்திட்டு இருக்கான் பாத்தியா? நானும் ரொம்ப நாளா நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அதை நீ உன் கண்ணாலேயே பார்த்துட்ட. அந்த முருகன் பையன் இருக்கானே, அவன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. அவன் இப்ப காவேரி கிட்ட பேசுறது பழகிறது எல்லாமே தப்பா இருக்கு. அவன் வேலைக்கார மாதிரியே நடந்துக்கல. நீ கரெக்டா தான் சொல்ற மூர்த்தி. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? என் அண்ணன். அவருதான் அவனுக்கு ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்காரு. தங்கச்சி விஷயத்துல அண்ணன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது மூர்த்தி. அவன் தப்பா ஏதாவது பண்றதுக்குள்ள நாம முந்திக்கணும். ஆமா சிவா, லேடிஸ் மேட்டர்ல ஏதாவது தப்பா நடந்து போச்சுன்னா நமக்கு தான் அசிங்கம். வெளியில நம்ம தலை கூட காட்ட முடியாது. காவேரி, அண்ணா உட்காருமா. உட்காரு, அண்ணன் தானே வந்திருக்கேன். சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேண்ணா. அண்ணி எனக்காக இடியாப்பமும் தேங்காய் பாலும் சூப்பரா பண்ணிருந்தாங்க, சாப்பிட்டேன். என் சமையல இந்த வீட்ல பாராட்டுற ஒரே ஆள் உங்க தங்கச்சி மட்டும்தான். மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டியாமா? என்ன காவேரி, மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடறதானே? என்னம்மா, மாத்திரை சாப்பிட்டியா இல்லையா? இல்லண்ணா, அது சாப்பிடல. ஒரு மாதிரி மாத்திரை அதிகமா சாப்பிடுறது எனக்கு ஒத்துக்கல. என்ன அது ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ண வைக்குது. அதனால மாத்திரை மருந்து சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. இல்லம்மா, ஆக்சிடென்ட்ல உனக்கு தலையில அடிபட்டிருக்கு. ஹெட் இன்ஜுரிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. மூளைக்கு போற நரம்பு சரியானாதான் திரும்பவும் நினைவு வரும்னு டாக்டர் சொல்லியிருக்கார்ல. உனக்கு பழைய ஞாபகம்லாம் வர வேண்டாமா காவேரி? டாக்டர் சொன்னதை இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணு தங்கம். ஆமா காவேரி, டாக்டரா சொல்ற வரைக்கும் மெடிசின்ஸ் எல்லாம் நம்மளாம் நிறுத்தக்கூடாது, சரியா? காவேரி, அடிக்கடி உனக்கு மயக்கம் வருது, தலை சுத்தல் இருக்குன்னு சொல்ற. சரியா மருந்து மாத்திரை எடுத்துக்கலன்னா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும்மா. மா, உனக்கு ஒண்ணுன்னா எங்களால தாங்கிக்க முடியாதும்மா. காவேரி, உங்க அண்ணன் சொல்றது கரெக்ட் தான். உனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதுல்ல, உங்க அண்ணன் சொல்றத கேளுமா. சாரி, டெய்லி மாத்திரை சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதான் நானே ஸ்டாப் பண்ணிடலான்னு டிசைட் பண்ணிருக்கேன். ப்ளீஸ், சாரி. உன்னை எங்க தங்கச்சியா மட்டும் பார்க்கல, இந்த வீட்டோட குலசாமியா பார்க்கறேன். உன்னாலதான் நாங்க இன்னைக்கு உயிரோடவே இருக்கோம். எங்க உயிரை காப்பாத்தின தெய்வமா நீ. இந்த வீட்ல எல்லாமே இருந்துச்சு, ஆனா சந்தோஷமும் நிம்மதியும் இல்ல. நீ இங்க வர்ற வரைக்கும் நாங்க ஒரு மூலையில ஏதோ சாப்பிட்டோம் வாழ்ந்தோன்னு இருந்தோம். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வீடாவே மாறி இருக்குமா. போனாவோட பேச்சு சத்தத்தையும் சிரிப்பு சத்தத்தையும் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் நானே கேக்குறேம்மா. இங்க பாரு, உனக்கு ஒண்ணுன்னா நாங்க எங்க உயிரையே கொடுப்போம்மா.
நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆக விட மாட்டோம்மா. அண்ணி, அண்ணனும் நீங்களும் என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிறத பார்த்தா எனக்கு நான், என் குடும்பம், இந்த மாதிரி எல்லாம் பழைய ஞாபகங்கள்லாம் வர வேண்டான்னு தோணுது. இதை விட ஒரு நல்ல மனுஷங்க, நல்ல குடும்பம் எனக்கு இருந்திருப்பாங்களான்னு தெரியல. எங்கேயோ அடிபட்டு கிடந்த என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்து இவ்ளோ பாசமா பாத்துக்கிறதுக்கு நீங்க இருக்கும்போது நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னா. காவேரி, நாளைக்கே வீட்டுக்கு டாக்டரை வர சொல்றேன். இவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிடணுமா இல்ல கொஞ்சம் குறைச்சிக்கலாமான்னு கேட்டு பார்க்கறேன். ம். சரிண்ணா. போனா அந்த மாத்திரை எடு, கொஞ்சம் தண்ணி எடுறா. இந்தாங்க. இந்தாம்மா. இந்தா போட்டுக்கோ. சரிம்மா, படுத்து தூங்கு. ம், சரி. சரியா? ம். வாம்மா. போனா, போனா. என்னங்க? சிவா ரெடி ஆயிட்டானாமா? நல்ல கேள்வி கேக்குறீங்க. அவர் மார்க்கெட்டுக்கு போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. நீங்க இப்ப கேக்குறீங்க. ஓ, ஷோ. அப்போ நான் தான் லேட்டா? ஹாய்ண்ணா, குட் மார்னிங். குட் மார்னிங். நைட் நல்லா தூங்குனியாமா? அண்ணா, செம்மையா தூங்கிட்டேன்னா. அலாரம் அடிச்சது கூட எனக்கு சுத்தமா கேட்கவே இல்ல. அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன்னா. பாத்தியா, மாத்திரை மருந்தெல்லாம் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டாதான் தேவையில்லாத எந்த யோசனையும் இல்லாம நிம்மதியா தூங்க முடியும். நீ தூங்குனாதான் உன் உடம்பு சரியாகும்மா. அண்ணா, சரிண்ணா. இனி உங்களை கேட்காம நானா எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். சரியா? போனா, முருகன் வந்துட்டானா? அவர் அப்பவே வந்துட்டாருங்க. வந்து காரை கழுவி தொடச்சு ரெடியா இருக்காரு. நீங்க போனா கிளம்பலாம். வெயிட் பண்ணிட்டு இருக்கானா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். அண்ணா, அண்ணா. என்னம்மா சொல்லு. அண்ணா, நானும் இன்னைக்கு உங்க கூட மார்க்கெட்டுக்கு வரவா? மார்க்கெட்டுக்கா? நீ அங்க வந்து என்ன பண்ண போறமா? இது என்னங்க கேள்வி? வந்தா வண்டியில இருந்து மூட்டையெல்லாம் இறக்கி வைப்பால. அண்ணி, கிண்டல் பண்ணாதீங்க அண்ணி. அண்ணா, எனக்கு எங்க வீட்ல இருக்க ரொம்ப போர் அடிக்குதுண்ணா. நீதான் பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவல்ல, அத பண்ண வேண்டியது தானே? கரெக்ட் காவேரி, உங்க அண்ணன் சொல்றது ரொம்ப கரெக்ட். நீ ஒண்ணு பண்ணு, இந்த வீட்டோட காம்பவுண்ட் வால்ல இந்த செவரு எல்லாத்தையுமே ஒயிட் வாஷ் பண்ணு. சூப்பரா டைம் பாஸ் ஆகும். ஏய், என்ன முதல்ல அவளை கிண்டல் பண்ண, இப்போ என்ன கிண்டல் பண்றியா? பின்ன என்னங்க, வீட்ல இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லி தானே கேக்குறா. மார்க்கெட் கூட்டிட்டு போனா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? மார்க்கெட்னா என்ன பார்க்கு பீச்சுன்னு நினைச்சுக்கிட்டியா? போர் அடிச்சா அங்க போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு. அங்க ஒரே கூட்டமா கசகசன்னு இருக்கும்மா. 10 நிமிஷம் நின்னாலே தலை வெடிக்கும். அண்ணா, எனக்கு அந்த மாதிரி இடத்துல இருக்கிறது தானே பிடிக்குமே. ஒரு மாதிரி ஆள் நடமாட்டம் இருந்துட்டே இருந்தா எத்தனை நாள் வேணாலும் சலிக்காம நான் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். நான் அங்கேயே. கேட்டீங்கல்ல, அது அவளுக்கு பிடிக்கும்னு சொல்றால. அப்புறம் கூட்டிட்டு போறதுல என்ன பிரச்சனை? கூட்டிட்டு போங்க. ஏய், அங்க போனா எனக்கு நிறைய வேலை இருக்கும். இவள நான் எப்படி பாத்துக்கிறது? ஏங்க, காவேரி என்ன சின்ன குழந்தையா? அவளே அவளை பாத்துக்குவாங்க. ஏதோ வீட்ல இருக்க போர் அடிக்குதுன்னு தானே வெளியில போலான்னு சொல்லி கேக்குறா. மத்த பொண்ணுங்க மாதிரி உங்க தங்கச்சி என்ன சினிமாக்கு போலாம், பார்க்குக்கு போலாமான்னு கேக்குறா. கூட்டிட்டு போங்க. சரி, வாமா. பாய் அண்ணி. தேங்க்யூ. போலாம்.
அந்த 2 கடை வசூல் மட்டும் இன்னும் வராம இருக்கே. ஐயா ஆமாம்மா டீ நான் தாங்க. பாத்துக்கிறேன். உங்களுக்கு டீ? பரவாயில்லைங்கய்யா, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க பக்கத்துல இருக்கும்போது உங்களை பார்க்க வச்சுட்டு நாங்க எப்படி டீ குடிக்கிறது? உங்களுக்கு ஒரு டீ சொல்லுங்க. ஐயா, நான் உங்க வேலைக்காரன், உங்களுக்கு சமமா உங்க கூட நின்று நான் டீ சாப்பிடலாமா? நீங்க சாப்பிடுங்கய்யா, நான் அப்புறமா கடையில் போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி, போய் குடிச்சிட்டு வாங்க. ம். வரையா மூர்த்தி, இந்த மனுஷன் நாம என்ன சொன்னாலும் மாடு மாதிரி நமக்காக வேலை செய்யறாரு. ம். நாய் மாதிரி நமக்கு விசுவாசமா இருக்காரு. ஆனா இந்த ஆளோட பையன் முருகன் மார்க்கெட்ல எல்லாரும் முன்னாடி ஓங்கனி என் கையை பிடிச்சி அசிங்கப்படுத்திட்டான். ம். மார்க்கெட்ல நான் தலை குனிஞ்சு அவமானத்தோட நின்ன மாதிரி அந்த முருகனும் நிக்கணும். அப்படின்னா எனக்கு ஒரு யோசனை தோணுது, அதை பண்ணுவோமா? யோசனையா? ம். என்ன? ஓகேவா? அண்ணன் வாமா காவேரி, இன்னைக்கு உனக்கு வீட்ல இருக்க போர் அடிச்சுதா? ஆமாண்ணே, ரொம்ப போர் அடிச்சுது. வீட்ல ஒரு வேலையும் இல்லாம சும்மாவே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிச்சுது. அதான் அண்ணன் கிட்ட நானும் மார்க்கெட்டுக்கு வரலாமான்னு கேட்டேன். அண்ணன் தான் கூட்டிட்டு வந்தாரு. அண்ணன் வர வர உனக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உனக்கு எதுக்காக பண்றாருன்னு தெரியுதா? உன் மேல அவருக்கு இருக்கிற அளவு கடந்த அன்புனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அதை புரிஞ்சு சரியா நடந்துக்கோ. டேய், இதெல்லாம் போய் எதுக்குடா தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்க? அவளுக்கு எல்லாம் தெரியும். அதுவும் இல்லாம காவேரி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவன் நம்மளுக்கு சங்கடம் வர மாதிரி எதுவும் செய்ய மாட்டான். அண்ணா, நான் அதுக்கு சொல்லல. நீங்க அண்ணங்கிற முறையில அவன் மேல அன்பை காட்டுறீங்க. நானும் இன்னொரு அண்ணங்கிற முறையில அவன் மேல கண்டிப்பா காட்டுறேன். ஒரு பொண்ணுக்கு இது ரெண்டுமே தேவைதானே? என்னடா முருகா, நான் சொல்றது சரிதானே? சிவா, செருப்பு அறந்திருக்கு. டேய், அதை விடுறா. ரொம்ப நாளா போட்டிருக்கேன், அருந்து போக தான் செய்யும். தூக்கி போட்டு வேற செருப்பு வாங்கிக்கலாம். கடைக்கு என்ன போற போய் வரைக்கும் வாங்கிக்கலாம்டா. இந்த செருப்பு போட்டுக்க. கடைக்கு செருப்பு இல்லாம போவ? அப்படியே சொல்ற? டேய் முருகா ஐயா, கடைக்குள்ள கோணி தைக்கிற ஊசி இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து இதை தச்சு கொடு. டேய் முருகா, உன்னதாண்டா சொல்றேன். என்ன மச நின்னுட்டு இருக்க? போய் ஊசி எடுத்துட்டு வந்து இந்த செருப்பை தச்சு கொடு. என்ன முருகா, சிவா சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீ பாட்டுக்கு நின்னுக்கிட்டே இருக்க. காளிமுத்து, ஐயா, இங்க வாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. டீ குடிச்சிட்டீங்களா? குடிச்சிட்டேன் ஐயா. ஊசி இருக்கா? இருக்குங்க ஐயா. செருப்பு அந்து போச்சு, இதை கொஞ்சம் தச்சு கொடுங்க. சரிங்க ஐயா. அப்பா, சின்னையா, நீங்க கடைக்கு போய் புது செருப்பு வாங்குற வரைக்கும் உங்க கால் வெறுங்கால இருக்கக்கூடாதுன்னு தானே நினைக்கிறீங்க? அது வரைக்கும் வேணா இந்தாங்க.
என் செருப்பு போட்டுக்கோங்க ஐயா. அதுக்காக உன் செருப்பு என்ன போட்டுக்க சொல்றியா? உங்க செருப்பை விட என் செருப்பு தரத்துல குறைஞ்சிருந்தாலும் உங்க செருப்பு மாதிரி என் செருப்பு அருந்து போகாம நல்லா தானே இருக்கேன். போட்டுக்கோங்க ஐயா. உங்க காலுக்கு கரெக்டா தான் இருக்கும் இது. என்னங்க ஐயா, என் செருப்பை வாங்கி போட்டுக்கிட்டா என் கால் வெறுங்காலா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க ஐயா. என் காலு கல்லு மண்ணுல நடக்கிற காலு, செருப்புலன்னா ஒன்றும் குறைஞ்சு போவாது. நீங்க தயவு செய்து அதை போட்டுக்கோங்க ஐயா. சூப்பர் முருகன், நீங்க புத்திசாலின்னு நிரூபிச்சிட்டீங்க. முருகா, நீ காவேரியை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துரு. அண்ணா, நான் இப்பதானே நான் வீட்ல இருந்து வந்தேன், திரும்ப வீட்டுக்கே போக சொல்றீங்க? காவேரி, அண்ணன் சொன்னதுல 1000 அர்த்தம் இருக்கும். அவர் எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. புரியுதா? போய் கார்ல இரு. வரேங்க ஐயா. வரையா? ம். சிவா, டென்ஷன் ஆகாத. மறுபடியும் அவன் கண்ணில் மாட்டாமையா போயிடுவான். அப்ப சிறப்பா செஞ்சிருவோம். முருகன், நம்ம நேரா வீட்டுக்கு தானே போறோம்? ஆமாங்க. இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? நான் எப்பவும் போற ரூட்ல தானே போய்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு. வழி மாதிரி எதுவும் போகலையே. அதுக்கு கேக்கல, வீட்டுக்கு தான் போகணுமான்னு கேக்குறேன். இல்லங்க, எனக்கு புரியல நீங்க கேக்குறது என்னன்னு. வீட்டுக்கு தானே போய் ஆகணும். உங்க அண்ணன் வீட்டுல தானே போய் உங்களை விட சொன்னாரு. எங்க உங்களுக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? என்னாச்சுங்க? வீட்ல போர் அடிக்குதுன்னு சொல்லி தான் அண்ணன் கூட மார்க்கெட்டுக்கே வந்தேன். ஆனா அவரு மார்க்கெட்ல இறங்குன கையோட வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு. திருப்பி என்ன அனுப்பி விட்டாரு. நாம உடனே வீட்டுக்கு போகாம வெளிய எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாமான்னு கேக்குறேன். ஐயோ வேண்டாங்க, பெரியயாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் ஆகாது முருகன், நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. நான் சொல்ற இடத்துக்கு நீங்க போனா மட்டும் போதும். ஐயோ, நீங்க சொன்னா கொஞ்சம் கேளுங்க மேடம். பெரிய ஐயா உங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வரதான் சொன்னாரு என்கிட்ட. அதை தான் நான் செய்யணும். எங்க அண்ணங்க கேட்டா நான் பேசிக்கிறேன். நீங்க நான் சொல்ற இடத்துக்கு போனா மட்டும் போதும். ஏங்க திரும்ப திரும்ப என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்க? இப்ப அங்க மார்க்கெட்ல நடந்தது நீங்க பாத்தீங்களா இல்லையா? சின்னையா எப்படி என்கிட்ட பிரச்சனை பண்ணாருன்னு. எப்படா என்கிட்ட பிரச்சனை பண்ணி துரத்தி விடலாங்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. இந்த நேரத்துல நான் உங்களையும் கூட்டிட்டு கார்ல ஊரை சுத்தினா அவ்வளவுதான். உங்களுக்கு என்னங்க, நீங்க ஆம்பளை, வீட்டுல உட்காராம எங்கேயாவது 4 இடத்துக்கு போயிட்டு வருவீங்க, ஊர் சுத்துவீங்க. ஆனா நான் ஒரு பொண்ணுங்க, என் நிலைமைய யோசிச்சு பாத்தீங்களா? வீட்டுல எந்த வேலையும் இல்லாம ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? ஏதோ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரியே இருக்கு. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது முருகன். எங்க ப்ளீஸுங்க, எங்கேயாவது என்ன கூட்டிட்டு போங்க. ஐயோ சத்தியமா புரியுது மேடம் எனக்கு உங்களோட சூழ்நிலை. ஆனா இத பாருங்க, உங்களை நான் வீட்டுல விட்டுட்டு திரும்பவும் மார்க்கெட்டுக்கு போகணும். அப்படி போகலன்னு மட்டும் வச்சுக்கோங்க, அப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும். பேசாம வாங்க மேடம், உங்களை நான் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன். எங்க இந்த வீட்ல நான் ரொம்ப தனியா ஃபீல் பண்றேங்க. வீட்ல அவ்ளோ பேர் இருந்தாலும் எனக்கு ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகுது. ஏங்க என்னங்க சொல்றீங்க? தனியா இருப்பீங்களா? ஒண்ணுக்கு உங்களுக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்க, அண்ணி இருக்காங்க, வேலை செய்யறவங்க அத்தனை பேர் இருக்காங்க. நீங்க ஏன் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க? இதை விட ஒரு பொண்ணுக்கு என்னதாங்க வேணும்? இல்லங்க, நீங்க வெளிய பாக்குற காவேரி வேற, உள்ள பாக்குற காவேரி வேற. நான் எதையோ பெருசா இழந்துட்டா மாதிரி ஒரு வெறுமை என் மனசுக்குள்ள இருக்கு. ஏதோ ஒரு ஞாபகம் என் மூளைக்குள்ள பூச்சி மாதிரி
ஊர்ந்துகிட்டே இருக்கு. அது எதனாலன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அது என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல. நான் யாரு, எதுக்காக இந்த பூமியில பிறந்தேன், எங்க வாழ்ந்துட்டு இருக்கேன், எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி கேள்விகள் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. எங்க அதனால தாங்க நான் வீட்டுக்குள்ளேயே இல்லாம ஒரு 4 இடத்துக்கு போலான்னு நினைச்சேன். உண்மையை சொல்லணும்னா இப்போ நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அது அத்தனையும் எனக்குள்ளேயும் இருக்கு. நீங்கள் உங்கள் மனசில் உள்ளதை அப்படியே சொல்லிட்டீங்க. ஆனால் நான் சொல்லலை. அதை வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளேயே வச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்களும் ஒரு ஆம்பளை தானே, உங்களுக்கு எப்படி ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் புரியும்? அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்கள் பிரச்சனை எனக்கு புரியுது. ஓ, உங்களுக்கு என் பிரச்சனை புரியுதுங்களா? அப்போ உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்களா? நேத்து மார்க்கெட்ல உங்க அம்மா என்ன வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போய் ஆண்டி கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன்னா என் மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ப்ளீஸுங்க, உங்க வீட்ல என்ன டிராப் பண்ணிடுங்க. நீங்க வேணா மார்க்கெட்டுக்கு போய் வேலை செய்யுங்க. நான் அன்னிக்கிட்ட வேணா கால் பண்ணி சொல்லிடுறேன். அண்ணி ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அண்ணி ரொம்ப ஸ்வீட்.